டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது கிங் மேக்கர் ஆர்.எம். வீரப்பன் படத்தினுடைய விமர்சனம். புரட்சியாளர் எம்ஜிஆர் அமைச்சரவையில் முக்கியமான இலாக்காக்களை வகித்தவர் ஆர்.எம். வீரப்பன். அவர் இந்து மத அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும்போது பல கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து வைத்தார். பல சீர்திருத்த விஷயங்களை கொண்டு வந்தார். தமிழில் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் என்பதை அவர்தான் அமல்படுத்தினார். இப்படி நிறைய சொல்லலாம். அதே போல் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் எம்ஜிஆருடைய மேனேஜராகவும் இருந்தார். காவல்காரன், நான் ஆணையிட்டால், இதயக்கனி உள்ளிட்ட பல படங்களை அவர் தயாரித்தார். புத்தி கூர்மை உள்ளவர். நாடோடி மன்னன் படத்திலே வருகிற ஒரு பெண்ணும் ஆணும் திமுக கொடியை வச்சுக்கிட்டு அதை சுத்திர மாதிரி வச்ச அந்த எம்பளத்தை உருவாக்கியவர் ஆர்எம்வி என்று சொல்கிறார்கள். அதே போல் புரட்சியாளர் எம்ஜிஆர் அமெரிக்காவிலே புரூக்ளின் மருத்துவமனையில் இருந்த பொழுது அவருடைய படங்களை இங்கே கொண்டு வந்து தமிழக மக்களுக்கு அவர் உயிரோடு தான் இருக்கிறார், நன்றாக இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தியவர் ஆர்எம்வி. இப்படி பல நல்ல விஷயங்களை இந்த படத்திலே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஆர்எம்வியுடைய குரலை ஒரு இடத்தில் கூட பயன்படுத்தவில்லை. அவர் எத்தனையோ பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறார், எத்தனையோ சட்டசபையில் உரையாற்றியிருக்கிறார். அதையெல்லாம் பயன்படுத்தியிருக்கலாம். ஏன் பயன்படுத்தவில்லை என்பது தெரியவில்லை. எம்ஜிஆரை புகழ்ந்து சைதேதுரசாமி, லீவினுடன் பெரியசாமி, ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட பலர் பேசியிருக்கிறார்கள். எல்லோருமே ஆர்எம்வியை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். இந்த படத்தில் எனக்கு தெரிந்த மிகப்பெரிய குறை, ஆர்எம்வி அவர்களுடைய மகளை திருமணம் செய்த சத்யஜோதி தியாகராஜன் தயாரிப்பாளர், பல வெற்றி படங்களை தயாரித்தவர், அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அது மட்டுமல்ல, கிங் மேக்கர் என்ற தலைப்பு பொருத்தமாகவே இல்லை. அருளாளர் என்று ஆர்.எம். வீரப்பனை சொல்வார்கள். அருளாளர் ஆர்.எம். வீரப்பன் என்று வைத்திருந்தால் பொருத்தமாக இருந்திருக்கும். ஜெயலலிதாவுக்கும் ஆர்.எம். வீரப்பனுக்கும் ஏன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என்பதை பற்றியெல்லாம் எந்தவித விஷயமும் சொல்லப்படவில்லை. இதையெல்லாம் நான் நேரிலிருந்து பார்த்தவன். அதனால் பல விஷயங்கள் இதில் தடுமாற்றங்கள், குறைகள் இருக்கின்றன. இருந்தாலும் ஆர்எம்வியினுடைய புகழை இந்த படம் பாடுவதால் நிச்சயமாக ஆர்எம்வியை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.